ராவண மனசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த இதில் நம்ம கும்பராசி 2025 எப்படி இருக்க போகுதுங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கும்பராசியோட கேரக்டர் கொஞ்சம் நம்ம பார்த்துடலாங்க. கும்பராசி அப்படின்னாலே சீக்ரெட்டான விஷயங்களை நிறைய தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். எந்த விஷயத்தையும் தன்னோட விஷயத்தை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. இவங்க உள்ளுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் புதஞ்சு கிடக்கும். அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக தன்னோட உசுரை கூட கொடுப்பாங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னா ஆன் தி ஸ்பாட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. இவங்களோட வார்த்தைகளுக்கு பப்ளிக் நடுப்பில் ஜென்ரலாக மரியாதை இருக்கும். இவங்க பேச்சை எல்லாருமே கேட்பாங்க. கும்பராசி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆம்பிஷன்ஸ் மனசுல வச்சுட்டு இருப்பாங்க. லைஃப்பில் இப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படி அச்சீவ் பண்ணணும்னு எல்லாமே வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் போய் கேட்கும்போது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா சீக்கிரம் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அதனால எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. எதையாவது போய் கேட்டிங்கன்னா எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாடி, இன்னைக்கு இருக்க போகிறோம் நாளைக்கு இருக்க போகிறோமா தெரியாது. ஸோ இந்த லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிடணுங்கிற மாதிரியான பேசிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கும் போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமான யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு லெவலில் அவங்கள பற்றி நீங்கள் ஒரு நினச்சி வச்சுருப்பீங்களே, அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தன்னை ப்ரூவ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு ராசி கும்பராசிக்காரங்க. பார்த்தவொடனே அப்படியே பிரமிச்சு மிரண்டு போயிடும். அவங்க ஜெயிச்சதுக்கு அப்படின்னா இப்படி இருந்த நீ இந்த மாதிரி ஆகிட்ட அப்படின்னு மிரண்டு போயிடும். ஆனால் இவங்களோட ஒரே பஞ்சாயத்து தாங்க. சனி இவங்களோட ராசி அதிபதிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவானவங்க, கொஞ்சம் மந்த புத்தி இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் இவங்க இந்த விளக்கை தூண்டி வர்ற மாதிரி இவங்களை தூண்டி விடணுங்க. இவங்களை மோட்டிவேட் பண்ணாங்க. இவங்களை தூண்டி யாராவது விட்டுட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. தூண்டுகோல் இவங்ககிட்ட இல்லைன்னா இவங்க வாழ்க்கையில் ஜெயிப்பாங்கங்கிறத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தாங்க. அதே மாதிரி இவங்க பேசக்கூடிய விஷயங்களை எல்லாருமே ஆதரிப்பாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்களோ அதுக்கான மரியாதை சபையில் இருக்கும். தான் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி சனியோட இவங்க ராசியாதிபதி சனி அப்படிங்கிறதுனால நீதி நேர்மை நியாயம்னு வாழக்கூடிய ஜாதி. அதே மாதிரி பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க. வாயில் என்ன தோணுதோ மனசில் என்ன தோணுதோ அதை ஓப்பனாக பேசுவாங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுவாங்க. இந்த உள்ள ஒன்று வச்சு பேசுறது வெளியில் ஒன்று பேசுவேன் அந்த மாதிரிலாம் இருக்கிறத ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபேஸ் பேசுவாங்க. அதே மாதிரி தப்பு செய்ய மாட்டாங்க. தப்பு செய்யறதுக்கு தயங்குவாங்க. கில்ட் அதிகம் இருக்கக்கூடிய ராசி. உழைக்கிறத மேஜராக நம்பக்கூடிய ராசி. அதே மாதிரி சீக்கிரமே தன்னோட கோலை அச்சீவ் பண்ணணும்னு என்ன இருந்தாலும் உழைச்சி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ராசி. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கும்ப ராசி நேயருக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருந்துச்சு பார்ப்போங்க. 2025 ஆண்டை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி 2024 23 இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அந்த ஒரு 15 வயசு 12 வயசு 15 வயசுலேருந்து ஆரம்பித்து 60 70 வயசு வரைக்கும் இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு. அந்தந்த ஏஜில் அவங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாத்தையுமே சனி வச்சு பிரித்து மேய்ஞ்சி எடுத்துட்டாருங்க. வாழ்க்கையில் ஒரு கும்பராசினர் கூட நான் சந்தோஷமாக இருந்தேன், நான் நினச்சதை அடைஞ்சேன், என் கோலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் இப்படின்னு சொல்கிறது ரொம்ப அரிதுங்க. அவங்களோட ஜாதகம் பர்ஃபெக்டாக இருக்குது, அவங்களோட தசை நல்லா இருக்குது, புக்தி நல்லா இருக்குது, மற்ற கிரக அமைப்புகள் அவங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் எதையாவது அவங்க அடைஞ்சிருக்க முடியுமே ஒழிய, அப்படியே அவங்க அடைஞ்சிருந்தாலும் இன்னொன்று ஒரு இடத்துல சனி எங்கேயாவது அவங்க வாழ்க்கையில் வாரி விடாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, தப்பு செஞ்சா தண்டனை உண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காகவே வாழக்கூடிய சனி பகவான் மற்ற எந்த ராசிக்காரங்க என்ன தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சனி பகவான் அவங்க ராசியா அதிபதியா வரும்போது நீங்க ஆடின ஆட்டத்துக்கான தண்டனை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்காம இருக்க மாட்டாரு. அந்த தண்டனை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத விட சனி பகவான் ஜாஸ்தி தான் கொடுப்பாரு. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சனி உங்களோட ராசியாதிபதிங்க, உங்களுக்கு சனி 7 சனி வந்துச்சுன்னா உங்களை ஒண்ணுமே பண்ணாது, உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும், லைஃப்ல இப்படி அச்சீவ் பண்ணுவீங்க அப்படி அச்சீவ் பண்ணுவீங்க, அதனால பயப்படாதீங்க போகாதீங்க வராதிங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. லாஸ்ட் 2.5 வருஷம் முன்னாடி 2.5 வருஷம் அதாவது விரய சனியாக இருக்கும்போது விரயங்களை பண்ணி நீங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணியிருக்கணும்னு விடுங்க. அந்த 5 வருஷத்துக்கு ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய விரயங்கள் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பீங்க, ஹாப்பியாக இருந்திருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. சனி அப்படி ஜென்மத்தில் ஏறினார் பார்த்தீங்களா, ஏற ஆரம்பிச்சதுலேருந்து முடிஞ்சிங்க உங்கள் வாழ்க்கை. செதுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த விரயத்தில் என்னென்னலாம் என்ஜாய் பண்ணீங்களோ அப்படியே அதுக்கு நேர் ரிவர்ஸாக மாற்றி விட்டுருப்பாரு. என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, உங்களை அசிங்கப்பட வச்சிருப்பாரு, அவமானப்பட வச்சிருப்பாரு, அடுத்தவங்க முன்னாடி குறுகி நிற்க வச்சிருப்பாரு, வேலையை பிடிங்கிருப்பாரு. எதை தொட்டிங்கனாலும் அது தடங்கள் 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 தடங்கள். ஒரு ஸ்டெப்பு கூட உங்களால் எடுத்த லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்க முடியாது. என்னடா இது நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, என்னடா இந்த மாதிரி ஆகிட்டு, ஏன்டா எல்லாமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், போராட நினைக்கிறேன், யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்கல, எல்லாமே பண்ணுறோம், நமக்கு ஏன்டா நம்ம லைஃப்
லைஃப்ல நம்ம நியாயமாக தான்டா இருக்கும், நேர்மையாக தான்டா இருக்கும், ஒழுங்காக தான்டா உழைக்கணும், ஏன்டா நமக்கு இந்த அசினி, ஏன்டா நமக்கு இந்த அவமானம், எதனால ஏன் கூட இருக்கிறவங்க கூட நம்மளை கேவலமாக பேசுகிறாங்க, நம்ம சொந்தக்காரங்க கேவலமாக பேசுகிறாங்க, ஃபேமிலி கேவலமாக பேசுகிறாங்க, எல்லாருமே நம்மளை இவ்வளோ மட்டும் தட்டாங்களே, அவ்வளோ கேவலமாக நம்ம போயிட்டோம் அப்படின்னு நொந்து 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 நூடுல்ஸ் ஆகி போயிருப்பீங்க. ஏன்னா சனி ஜென்மத்தில் இருக்கும்போது ரெண்டு தாங்க, இந்த அஷ்டம சனியும் ஜென்ம சனியும் வாழ்க்கையில் நம்ம கொடுக்குற ஒரு நரக வேதனை வந்து வேற வெளியில சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு கும்பராசினியாரையும் போய் நம்ம கேட்டோம்னா தெரியும், அவ்வளோ கதறுவாங்க, உள்ளுக்குள்ள அவ்வளோ வலி, அவ்வளோ பெயின், அவ்வளோ சோகம் உள்ளுக்குள்ள நடந்திருக்கு. ஏதாவது ஒன்று வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றிடாதா, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட மாட்டோமா, நம்ம மனசுல யாருக்குமே துரோகம் நினைக்கலடா, அவ்வளோ அழகா நம்மளோட அவ்வளோ சந்தோஷமா இருந்த நம்மளோட குடும்ப சுக்குன்னு ஒரு சின்ன வினமா போயிடுச்சு, நம்மளோட லவ் பண்ணிட்டு இருந்த காதலியை நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, கேவலமா பார்த்துட்டு போறாங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவ்வளோ கேவலமா. அன்னைக்கே நான் சொன்னேன் கேட்டியா, அகலக்கால் வைக்காதன்னு கேட்டியா, ஆடாதன்னு கேட்டியா, அதை பண்ணாதன்னு கேட்டியா, இதை பண்ணாதன்னு கேட்டியான்னு இந்த அட்வைஸ் மேலே வச்சு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணி சித்திரவதை, என்னமோ நம்ம பண்ணாத தப்பை பண்ணிட்ட மாதிரி வச்சு புழிஞ்சு எடுக்கிறாங்க. கையில் இருந்த பணத்தை காணும், சம்பாதிக்க முடியல, 100 ரூபா சம்பாதிக்க ட்ரை பண்ணால் 20 ரூபா கூட வர மாட்டேங்குது, 30 ரூபா கூட வர மாட்டேங்குது, எங்கே போடாமல் கடன் கழுத்து நடிக்குது, குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் அமைதி இல்லை, ஏன்டா வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்மளை போட்டு புழிஞ்சு எடுக்குது. இந்த 2.5 வருஷம் அப்படின்னு அழுதுட்டு இருக்கிற கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2025 என்ன பண்ண போகுது, அது அப்படியே கண்டினியூ ஆக போதா இல்லை மாறப்போதா, இதுதான் பார்க்குறோம். வாங்க 2025 ஃபர்ஸ்ட் சனி, ராகு, கேது, குரு, இந்த 4 கிரகங்களோட பயிற்சி இருக்குங்க. இந்த 4 கிரகங்கள் என்ன பண்ண போகுது, இப்போ உங்கள் ஜென்மத்தில் இருந்த சனி அங்கேருந்து உங்களோட 2ஆம் இடத்துக்கு மாறுவாங்க. அப்பாடி அப்படின்னு நீங்கள் வந்து தைரியமாக மூச்சு விடலாம். இத்தனை நாள் உங்களோட தண்ணியில் போட்டு உங்களை அழுத்தி மூச்சு விட முடியாமல் அந்த சாக போகிறதுக்கு அந்த எண்டு வரைக்கும் உங்களை கொண்டு போய் நிறுத்தி வச்சிருந்த சனி பகவான் இப்போ உங்கள் தலையை அப்படி லைட்டாக மேலே தூக்கி எப்பா மூச்சு விட்டுக்கப்பா அப்படின்னு உங்களை விடுவார். பிரீத் பண்ண ஆரம்பிப்பீங்க. வாப்பா நம்ம உசுரோட இருக்கண்டா, சாகலடா, இருக்கண்டா, பொழைச்சிருவோண்டா, தப்பிச்சிருவோண்டா, ஜெயிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குடா, இங்கேருந்து நம்ம போராடி அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குடாங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறாரு. ஸோ அழுத்தத்துலேருந்து ஒரு ரிலீஃப் இருக்கும். உங்களுக்கு வெளி வட்டாரம் கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி குழியில் போட்டு உங்களை போட்டு புதைச்சி பூட்டி வச்சிருந்த மாதிரி 10 அடி குழியை தோண்டி உள்ளே போட்டு உங்களை கூட இருட்டில் மூடி வச்சிருந்த சனி பகவான் உங்களை வெளிச்சத்தை கண்ணை திறந்து பார்க்க வைக்க போகிறாரு. மார்ச் 29க்கு அப்புறம் அவர் தான் 2ஆம் இடத்துக்கு மூவ் ஆகிறதுனால 2ஆம் இடத்துக்கு மூவ் ஆகும்போது அங்கே என்ன பஞ்சாயத்து இருக்குன்னா, அங்கே சனியும் ராகுவும் சேர்ந்தே இருக்காங்க. எப்போ வரைக்கும், மே மாதம் பாதி வரைக்கும். அப்புறம் ராகு என்ன பண்ணுறாரு, உங்களோட ஜென்மத்துக்கு ஏறுறாரு. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ அங்கே மாறுற சனி பகவான் அங்கேருந்து உங்களுக்கு என்னென்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. இப்போ அங்கேருந்து நேராக உங்களோட தன்னோட 3ஆம் பார்வையாக உங்களோட 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 4ஆம் இடம்ங்கிறது என்னென்னா வண்டி, வீடு, வாகனம், சுகங்க. இதனால் என்னங்க இருந்துச்சு, வண்டியில் பிரச்சனை இருந்துச்சா, வீட்டில் பிரச்சனை இருந்துச்சா, சுகத்தில் பிரச்சனை இருந்துச்சா, அம்மாவோட பஞ்சாயத்து இருந்துச்சா, இது எல்லாத்தையும் சனி பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க போகிறாருங்க. வண்டியில் இருந்த பிரச்சனைகள், சனி பார்க்குற இடம் அழியுங்கிறது மட்டும்தான் நீங்கள் நிறையா பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ வண்டி கையிலேருந்து காலி ஆகிடுமா, குடும்பம் போயிடுமா, அம்மா போயிடுமா, வீடு போயிடுமா, சுகம் போயிடுமா அப்படிங்கிறது இல்லை. அதெல்லாம் முன்னாடியே சனி 7ஆம் ஜென்மத்தில் உட்காந்து உங்களை வச்சு செஞ்சுட்டு இருந்தா இல்லைங்களா. வீட்டை விட்டு பிரிஞ்சிருந்திருப்பீங்க, அம்மாவோட பிரச்சனையாக இருந்திருக்கும், சுகத்தில் உடம்புல ப்ராப்ளம் இருந்திருக்கும், வண்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், மழையில் வண்டி போயிருக்கோம், வண்டியோட வீல் ஒரு பக்கம் பிடிக்கிட்டு போயிருக்கோம், ஸ்டேரிங் ஒரு பக்கம் பிடிக்கிட்டு போயிட்டு புது வண்டி தாண்டா வாங்கினேன், ஏன்டா என்னடா இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன், இவ்வளோ ரசிச்சு வண்டி வாங்கினேன், அடுத்த வண்டிலாம் ஓட்ட வண்டியெலாம் நல்லா ஓடிட்டு இருக்கும்போது நல்ல வண்டி ஏன்டா எனக்கு பிடிங்கிட்டு இருக்குது அப்படின்லாம் நீங்கள் கேள்வி கேட்டிருந்திருப்பீங்க. அந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் சனி தன்னோட பார்வையால் வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறாரு, வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறாரு, அம்மாவோட இருந்த பிரச்சனையை குறைக்க போகிறாரு, அம்மாவோட உடம்புல இருந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அங்கேருந்து சனி தன்னோட 7ஆம் பார்வையாக அவங்களோட 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம்ங்கிறது ரகசியம், புதையல். இங்கே ஒரு பஞ்சாயத்து இருக்குங்க. 2ஆம் இடத்துல இருந்து சனி 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால மறைமுகமான தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணோட சுகமோ, ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணோட சுகமோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த இடம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன ரீசன்னா, இந்த 2.5 வருஷமா 5 வருஷமா சனி வந்து வச்சு
வச்சு மிதிச்சதுல உங்க கூட இருந்தவங்க உங்களோட வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க, உங்களோட மனசுக்கு மரியாதை கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க, உங்களோட கேரக்டர் புரிஞ்சுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. கேரக்டர் வந்து கேவலமா பேசியிருந்திருப்பாங்க. நீலாம் எதுக்கு வாழற, நீலாம் இப்படி அப்படி இதுன்னு சொல்லி உங்களை என்ன லெவல்ல மட்டம் தட்ட முடியுமோ அந்த லெவல்ல உங்களை மட்டம் தட்டி வச்சிருக்கும் போது, இப்ப சனி 2ஆம் இடத்துக்கு மாறுறாருங்களா, இப்ப 2ஆம் இடத்துல மாறி 8ஆம் இடத்தை பாக்குறாருங்களா. ஸோ மறைமுகமா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு வாழ்க்கையில இருந்திருக்கிற பர்சன் மேலேயோ அல்லது வரக்கூடிய பர்சன் மேலேயோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட இருக்கிறோம், நம்ம இவ்வளோ கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்க, சே இவங்க நம்மளை எவ்வளோ தூரம் நல்லா பேசுகிறாங்க, எவ்வளோ தூரம் நம்மளை புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் போது சாயறதுக்கு ஒரு தோள்பட்டை வேணும்னு சொல்லிட்டு அழகிறவங்க தாங்க எல்லாருமே. அந்த சாயறதுக்கு ஒரு தோள்பட்டையை அவங்க வந்து தெரிவாங்க. இதனால குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், குடும்பம் முறையும். அதனால இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி சனி இருக்கிற இடத்த காலி பண்ணுவாங்கன்னு சொல்லி அப்போ 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் குடும்பத்தை ஆல்ரெடி உடச்சிருந்துருப்பாரு, உங்களோட இன்கம் ஆல்ரெடி கட் பண்ணியிருந்திருப்பாரு, உங்கள் பேச்சை யாருமே மதிச்சிருந்திருக்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாத்தையும் சனி கரெக்ட் பண்ணுவாருங்க. இப்போ உங்களுக்கு வராத வருமானம் வர ஆரம்பிக்கும். வருமானத்தை தடையில் இருந்த சனி பகவான் ஜென்மத்தில் இருந்த வருமானத்தை காலி பண்ண சனி பகவான் உங்களோட 2ல் வரதுனால வராத வருமானம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா குரு வீடுங்கிறது அவரோட ஃப்ரெண்டு வீடு. ஸோ உங்கள் ராசிநாதன் தான் அங்கே போய் உட்கார போகுது, நீங்கள் தான் அங்கே போய் உட்கார போகுது. சனி பகவான் வந்து ஜென்மத்தில் இருந்து உங்களோட வருமானத்தை காலி பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ உங்களோட 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு இது வரைக்கும் வராமல் இருந்த வருமானம் வர ஆரம்பிக்கும். உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானம்ங்க அந்த இடத்துல உங்கள் பேச்சுக்கான மரியாதை இருந்திருக்காங்க. உங்கள் பேச்சு யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை அலட்சியமாக பார்த்துருப்பாங்க. நீலாம் ஒரு ஆளா, நீ சொல்கிறத போய் நான் கேட்கணுமான்னு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தை கூட உங்களை அந்த லெவலில் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் அம்மா கூட, உங்கள் அம்மா, மனைவி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான் உங்களை பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை இந்த சனி பகவான் உடைப்பார். உங்களோட வார்த்தைக்கு மரியாதை வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களோட வருமானமே சுத்தமாக இல்லாமல் வருமானத்தை முடக்கி போட்டிருந்த தன்னோட 10ஆம் இடத்தை இது பண்ண சனி பகவான் முடக்கி போட்டிருந்த சனி பகவான் உங்களுக்கு இப்போ வருமானத்தை கொடுக்க போறாரு. அதே மாதிரி உங்களோட குடும்பத்து பிரச்சனைகள்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் சேர்த்து வைக்க போறாரு. என்னோட கணவர் ஃபாரின்ல இருக்கிறாரு, மனைவி ஃபாரின்ல இருக்கிறார், நான் ஃபாரின்ல வேலை பார்த்துருக்கேன், மனைவி என்னால் வந்து பார்க்க வர முடியல, போக முடியல, எனக்கு விசா பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்த வாழ்க்கையில வந்து சனி பகவான் விலைக்கேற்றி வைக்க போறாரு, சேர்த்து வைக்க போறாரு. ஏன்னா சனி உங்களோட 12ஆம் அதிபதியாகவும் 2ஆம் இடத்துல உட்கார்றதுனால இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு வெளியூர் சென்று குடும்பத்தோட சேர்றதோ இல்லை வெளியூர்ல இருக்கிற நீங்க வந்து குடும்பத்தோட சேர்றதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ இந்த 8ஆம் இடம் உங்களோட உறவுகள் பத்தின கள்ள உறவுகள் பத்தின விஷயத்த மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் தனி அங்கேருந்து உங்களோட எங்க பார்க்க போறாருன்னா 11ஆம் இடத்தை பார்க்க போறாரு. 11ஆம் இடம்ங்கிறது உங்க லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை சனி பார்க்கும்போது அந்த இடத்த குறைச்சிருவாருங்க. மூத்த லாபம் வந்தா தானங்க குறைக்கிறதுக்கு, ஆல்ரெடி தான் எல்லாத்தையும் பிடுங்கி வச்சிருந்தாரு இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா லாபத்தை கூட்டுவாரு. வராத இது வரைக்கும் நீங்க கிடைக்காத வாழ்க்கையில நீங்க இனிமேல் நம்ம வாழ்க்கையில பணங்கிறதே பார்க்க முடியாது, லாபங்கிறதே பார்க்க முடியாது, நஷ்டத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த நஷ்டத்தை அழிச்சு லாபத்தை சனி பகவான் கூட்டுவாரு அப்படிங்கிற இந்த ஒரு ஆறுதலான முடிவுக்கு நீங்க போகலாம். அதுக்கப்புறம் இப்ப குரு பகவான் எங்க போவார்? 4ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் மே மாசம் பாதியில குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போறாரு. 4ஆம் இடம் 4ல குரு இருக்கும்போது வனவாசம் சொல்லுவாங்க. உங்க வேலையை உங்க இருக்கிற இடத்த விட்டு எங்கெங்கேயோ போய் தேடிக்கிட்டு என்ன வேலை கிடைச்சாலும், ஒரு குப்பை தோன்ற வேலை கிடைச்சாலும் சரி, சாப்பிட்ட இலையை அள்ளி போடுற வேலை கிடைச்சாலும் போகுது, என்ன வேலை கிடைக்குதோ அதை வச்சுட்டு வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும். எங்க கிடைச்சாலும் போகலாம். அது டெல்லியா இருந்தாலும் சரி, மும்பையா இருந்தாலும் சரி, வெளியூரா இருந்தாலும் வெளிநாடா இருந்தாலும் சரி, எங்க கிடைச்சாலும் போகலாம். ஓடி ஓடி அலைஞ்சு உங்க வேலையை பண்ற மாதிரி உங்களை செய்ய வச்சுக்கிட்டு இருந்த சனி பகவான் செய்ய வச்சுட்டு இருந்த குரு பகவான் உங்களை இப்ப என்ன பண்ண போறாரு? 5ஆம் இடத்துக்கு மாற போறாரு. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட ஸ்தானம், நீங்க போன ஜென்மத்துல பண்ண கர்மானால வரக்கூடிய ஸ்தானம், குழந்தை ஸ்தானம், இதெல்லாம் வந்து சொல்லுவோம். ஸோ 5ஆம் இடத்துல குரு போகும்போது 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போகும்போது காசு கொட்டுங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு காசுல தடங்கள் இருந்துச்சோ அந்த தடங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடும். நல்ல காசு வர ஆரம்பிக்கும். ஒன்னே ஒன்று என்னன்னா, நல்ல காசு கையில வரும்போது அது கரெக்டா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து வைக்கணுங்க. இல்லைன்னா அந்த காசை வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் இருக்கு, பாதசனியில தான் இருக்கீங்கும் போது கண்டிப்பா காசை நீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா குரு 5ல் இருக்கிறதுனால பணத்துக்கான தடைகள்லாம் நீங்க ஆரம்பிச்சு பணம் வர ஆரம்பிக்குங்க உங்களுக்கு. ஸோ குரு அங்கேருந்து எங்க பார்க்க போறாரு? உங்களோட 9ஆம் இடத்தை பார்க்க போறாரு. ஸோ அப்போ பாக்கியங்கள்
ஜாஸ்தியாகும். உங்களுக்கு உங்களுக்கு அப்பாவோட இருந்த பிரச்சனைகள் தீரும், அப்பாவோட உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். அங்கேருந்து குரு நேரம் எங்கே பார்க்குறாரு, உங்களோட 11ஆம் இடத்த குரு திரும்ப பார்க்குறாரு. சனியும் பார்க்க, குருவும் பார்க்குறாரு. ஸோ இப்போ குரு 11ஆம் இடத்த பார்க்கும்போது அங்கே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணுவார். ஸோ அங்கேயும் உங்களோட லாபத்தை ஏற்றி கொடுப்பாரு. அப்புறம் குரு தன்னோட 9ஆம் பார்வையை உங்கள் ராசியே கும்ப ராசியே பார்க்குறாரு. கும்ப ராசியை குரு பார்க்கும்போது என்ன ஆகுங்க, இது நாள் வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த சனியினால மன அழுத்தம், மனப்பிரச்சனை, மன போராட்டம், என்ன உங்களையே நீங்கள் டிமோட்டிவேட் பண்ணி அவ்வளோதான்டா வாழ்க்கை, இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கையே கிடையாது, என் வாழ்க்கை வேஸ்ட்டு, ஏன்டா நம்ம பிறந்தோம், இப்படி பிறந்ததுக்கு நம்ம பிறக்காமே இருந்திருக்கலாம், உலகத்தில் மற்ற எல்லாரும் நல்லா இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன்டா இந்த நிலமை, நான் என்னடா அப்படி பாவம் பண்ணேன்னு நினச்சி கூனி குறுகி உங்களையே நீங்கள் போட்டி அழுத்தி புதைச்சி வச்சுட்டு வெளியில் வரதுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு உட்காந்துருந்துருக்கீங்க தெரியுமா. அதை குரு பார்த்து நீதான் ஜெயிக்க முடியும், நீ நினைக்க மாதிரியான வாழ்க்கை உனக்கு கிடையாது, நான் இருக்கேன்டா வாடான்னு உன்னை தோலை தட்டி, இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தோல் தட்டி தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக தேவைங்க. அந்த வேலையை குரு இப்போ வந்து பண்ண போகிறாரு. ஸோ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களோட மனசுக்கு, அந்த அடிப்பட்ட புண்ணுக்கு ஒரு 6 மருந்து போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மருந்தாக குரு ஒர்க் பண்ண போகிறாரு. உங்களுக்கு கண்டிப்பாக மனசளவில் ஆறுதல் கிடைக்க ஆரம்பிக்கும். ராகு ஜென்மத்தில் ஏறாரு, அதை வந்து குரு தன்னோட 9ஆம் பார்வையாக பார்க்குறான்னு சொன்னா இல்லைங்களா. இப்போ என்ன ஆகும்னா, ராகு அங்கே இருக்கும்போது தனியால் ஏற்பட்ட அந்த வழியை வந்து ராகு வந்து பிரம்மாண்டமாக உங்களை யோசிக்க வைப்பாருங்க. இனிமேல் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது, நம்ம போராட முடியாது, நம்ம வேஸ்ட்டு, நம்ம இனிமேல் எதுக்குமே லாய்க்கலை, ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு நிலைமை, அடுத்தவனுக்குலாம் இந்த மாதிரிலாம் இல்லையே, ஏன் நம்ம மட்டும் இப்படிலாம் நம்ம போராடிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், எதுக்குடா நம்ம வாழணும் அப்படின்லாம் உங்களை கேள்வி கேட்டுட்டு இருந்த நீங்கள உங்களை இந்த குருவோட பார்வையும் ராகுவோட அந்த ஜென்மத்தில் ஏறதும் வந்து மாற ஆரம்பிங்க. சனி வந்து உங்களோட எண்ணங்களை சுருக்கியிருப்பாரு, நெகட்டிவாக உங்களை திங்க் பண்ண வச்சிருப்பாரு, உங்களை ரொம்ப லோவாக கொண்டு போயிருப்பாரு, இதுக்கு மேலே லைஃபே இல்லைன்னு உங்களை யோசிக்க வச்சுட்டு இருந்திருப்பாரு. ஆனால் அதே இடத்துல இப்போ ராகு மாறும்போது ராகு உங்களை பிரம்மாண்டமாக திங்க் பண்ண வைப்பாரு. ராகுவோட எண்ணம்ங்கிறதே வந்து பிரம்மாண்டம்ங்க. பிரம்மாண்டம் 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 தாங்க. ஸோ உங்களை பிரம்மாண்டமாக திங்க் பண்ண வைப்பாரு. குருவோட பார்வை 11ஆம் இடத்துல வச்சனால புதிய பர்சன்ஸோட ரிலேஷன்ஷிப்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். புது புது இன்வெஸ்ட்மெண்ட், புது புது ஆட்கள்லாம் உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. கேது வந்து 7ஆம் இடத்துல இருக்காரு. அட் தி சேம் டைம் வந்து இப்போ ராகு ஜென்மத்தில் இருக்கும்போது எண்ணம் பிரம்மாண்டமாகுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. இதனால் இருந்த உங்கள் உள்ள அந்த அழுத்தம் குறையும், உங்களோட வே ஆஃப் திங்கிங்கே டோட்டலாக மாறும், இது பண்ண ஆரம்பிப்பீங்க. எப்பயுமே உங்களோட கேரக்டர் வந்து வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர் தான் கும்பராசியோட கேரக்டர். அந்த கேரக்டர் ராகு டேக் ஆஃப் பண்ணி விடுவார் கண்டிப்பாக. ஏன்னா குருவோட பார்வையும் அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக நடக்கும். பட் 7 கேது இருக்கிறதுனால 7ஆம் இடம் வந்து நண்பர்கள், மனைவி, பார்ட்னர்ஸ், இதிலெல்லாம் பஞ்சாயத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனைவியோடைய கணவனுடைய உங்களுக்கு சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு 2ல இருந்து சனி 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வரக்கூடிய பஞ்சாயத்தும் மனைவி கணவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் ஒன்றா கனெக்ட் ஆகும்போது லைஃப்பை மாற்றி விடலாம். தயவு செஞ்சு அந்த மாதிரியான பிரச்சனைக்கு ஆளாகாதீங்க. அதே மாதிரி உங்களோட குழந்தைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால குழந்தையே இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜென்மத்தில் சனி இருக்கும்போது குழந்தைக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. குழந்தைக்கு ட்ரை பண்ணி அபார்ஷன் ஆகியிருக்கும். அந்த வலி, குழந்தை ஆர்டிஃபிஷியலான முறையெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையுமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இந்த இடத்துல இப்போ குரு வந்து இப்போ நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க, திரும்ப ட்ரை பண்ணீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா குரு 5ல் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட 6ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாரு அப்படிங்கும்போது கடன் அழியும், உங்களோட எதிரி அழிவாங்க. நீங்கள் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவுட் சைடு கோர்ட்டு நிறையா வந்து பேசி பஞ்சாயத்து பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2ஆம் திருமணத்துக்கான 16ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி உங்களோட சூரியனும் 7ஆம் அதிபதியான சூரியனும் 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ அப்போ 2ஆம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த வருஷம் உண்டுங்கிறத வந்து சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃபினான்ஷியலாக வரக்கூடிய பணத்தை நீங்கள் தயவு செஞ்சு எப்படா வரும்னு நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும், டே என்னடா கதை விட்றேன்னா கேட்பீங்கன்னு தெரியும். ஆனால் இந்த தரம் வரத்துக்கான வாய்ப்புகள் இப்போ அதாவது திட்ட கூட திட்டுவீங்க, இதனால் நம்ம நிறையா தரம் கேட்டேன்டா, சும்மா அந்த கதை விட்டுட்டுருக்காரு போடா அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. கண்டிப்பாக இந்த தரம் பணம் வரும். 100 ரூபா சம்பாதிச்சிட்டுங்க 110 வரும், 120 வரும், 130 தான் வருமே ஒழிய அந்த 100 ரூபாய் 75 50 குறையறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதே மாதிரி
உங்க குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட 4ஆம் அதிபதியும் வந்து உங்களுக்கு ஜென்மத்திலேயே இருக்கிறாருங்க. சனியோட சேர்ந்து இருக்காம 4ஆம் இடம்ங்கிறது வண்டி, வீடு, வாகனம்லாம் சொன்னேன் இல்லைங்களா? ஜென்மத்திலே இருக்கிறதுனால வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் பேர்ல சுக்கிரன் 4ஆம் சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஜென்மத்துல இருக்கிறதுனால பெண்கள் பேர்ல வந்து வீடு வாங்குறதுக்கான அம்மா பேர்லயோ, மனைவி பேர்லயோ, உங்க கூட பிறந்தவங்க பேர்லயோ, உங்க குழந்தை பேர்லயோ நீங்க வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நகைகள் வந்து நிறைய சேரும். ஏன்னா 5ல வந்து 2ஆம் அதிபதி தனகாரகன் போயிட்டு 5ஆம் இடத்துல போய் உட்கார்றதுனால கண்டிப்பா வந்து நகைகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா இப்ப நீங்க இதுல ஒண்ணே ஒண்ணு என்ன பண்ணணும்னா, ராகு ஜென்மத்துல இருக்கிறதுனால துர்க்கைக்கு ராகுவுக்கு பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம். சாயங்காலம் 4:30, 6 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு பழங்கால ராகு கோயிலுக்கு போயிட்டு நீங்க எலுமிச்சம்பழத்துல தீபம் ஏற்றி வணங்கிட்டு வரலாம். நீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரு நல்ல பொசிஷன் இருக்கா, சனி நல்ல பொசிஷன் இருக்கு, கேதுவுக்கு பிள்ளையார நீங்க பிடிச்சுக்கலாம். பிள்ளையார்பட்டி போயிட்டு வரலாம், பிள்ளையார வணங்கலாம். அதே மாதிரி நீங்க ஆஞ்சநேயரை கூட வணங்கலாம். ஆஞ்சநேயரை வந்து நம்ம ஆஞ்சநேயர் கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் ஆஞ்சநேயருக்கான ஸ்லோகங்களை சொல்லி ஆஞ்சநேயருக்கு பிடித்த உளுந்து வடைமாலை நீங்கள் சாத்தி கூட ஆஞ்சநேயரை வழிபட்டு வரலாம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம் இருக்குங்கிறதுனால சனிக்கிழமை பக்கத்தில் இருக்க ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு ஒரு எள்ளு விளக்கு தீபம் ஏற்றிட்டு வர்றது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் தாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் எடுக்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. தினக்கூலி இருப்பாங்க இல்லையா, வாழ்க்கையில கஷ்டப்பட்டு போராடி உழைக்கிறவங்க இருப்பாங்க, வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உணவு வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு காசாக கொடுத்து அந்த காசை அவங்க எங்கேயாவது கொண்டு போய் தப்பாக யூஸ் பண்ணி அதுவே அவங்களுக்கு பாவமாக கன்வெர்ட் ஆகிறத விட முடிஞ்ச வரைக்கும் உணவாக வாங்கி கொடுங்க. அதே மாதிரி உண்மையிலேயே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா உதவி பண்ணுங்க. நானே பிரச்சனை இருக்கேன், என்ன போய் ஒரு பிரச்சனை இருக்குன்னு பார்த்து உதவி செய்ய சொல்றீங்கிறது புரியுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்சங்க மனசுலேருந்து பண்ணணுங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து 10 லட்ச ரூபாயோ 1 லட்ச ரூபாயோ 100 கோடியோ உங்களை வந்து பண்ண சொல்லுங்க. உங்கள் மனசுலேருந்து நீங்கள் ஒரு 10 ரூபாய் பண்ணீங்கன்னா கூட அதுக்கு பேர் தாங்க உதவிங்க. அந்த உதவியை வந்து நான் வந்து உனக்கு 10 ரூபா உனக்கு நான் போட்டுட்டேன் அதனால எனக்கு ஆண்டவன் பண்ணிடுவான் அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. பரிகாரமா பண்ணாதீங்க, ஆத்மார்த்தமா பண்ணுங்க. ஆத்மார்த்தமா நீங்க பண்ண 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 உங்களோட பிரச்சனைகள் வந்து குறைய இருக்கும். கண்டிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு கும்பராசி நேயர்களுக்கு அருமையான ஒரு வருஷங்க. மூச்சு விடக்கூடிய வருஷம். வாழ்க்கையில ஜெயிச்சிட முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம். கண்டிப்பா கீழே கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா இப்ப நீங்க திட்டி தான் போடுவீங்கிறது எனக்கு தெரியும். மார்ச் மாசத்துக்கு அப்புறம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை தேடி பிடிச்சி உங்க வாழ்க்கையில நான் சொன்னதெல்லாம் நடந்துருச்சுன்னா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் நடந்தா கூட சக்சஸ். உங்களை ஏமாத்துறதுக்காகவோ உங்களோட மனசை காயப்படுத்துறதுக்காகவோ பொய் சொல்லியோ இங்க ஒன்றும் நடக்க போறது கிடையாதுங்க. வழியில இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு நீங்க உங்களால முடியுங்க, கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு 2 மாசத்துல உங்க வாழ்க்கை வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குதுங்க, ஒரு பிரீத் இருக்குதுங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துலையும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்த தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா, இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஆறுதலா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க. நான் ஆறுதலுக்காக பேசல, நடக்கக்கூடிய விஷயத்த பேசியிருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.